நண்பர்களுக்கு வணக்கம். இந்த செடி இப்போ நல்லா பூத்துருக்காங்கம்மா. பூத்து மொட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்களோட கதை எப்படி தெரியுமாம்மா? இவங்க 1.5 வருஷத்து செடிமா. 2 தடவை இவங்க காய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிழலில் எடுத்து வச்சு 2 முறை நிழலில் எடுத்து வச்சு மேலே மண்ணை சுரண்டி அதுங்களுக்கு தீனி கொடுத்து வச்சுருந்தோம்மா 2 டைம்ஸு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க காய ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன 2 தடவை நிழலில் மாற்றி இவங்க காயறாங்களேன்னு. அப்புறம் தொட்டி மண்ணையே மாற்றிட்டோம்மா. செடியை அப்புறப்படுத்தி எடுத்துட்டு சுத்தமாக ஜாடியெல்லாம் மண்ணையே மாற்றணும்மா. மண்ணை மாற்றி ஒரு 15 நாள் நிழலில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் நிழலில் வச்சிட்டோம்மா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு. அதுக்கப்புறமா முழு வெயில் ஒரு 5 மணி நேரம் படுற மாதிரி வெயில் கொண்டாந்து வச்சேன். வச்சதுக்கப்புறம் தாம்மா இந்த இலையெல்லாம் அப்படியே சிகப்பாக இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு பூவோடைய வரலாறு இந்த மாதிரிம்மா. இவங்களுக்கு 3 தடவை 4 தடவை நம்மளுடைய கவனத்தை செலுத்தியிருக்கோம். கீழே இருந்து கூட ஒரு தண்டு வராங்க பாருங்கள். இதில் 10 ஒரு மணத்தக்காளி வராங்கம்மா. மணத்தக்காளியில் மாதுளம் செடி. இதை இப்போ நான் அப்புறப்படுத்துகிறோம்மா. நம்ம இதுக்கு நம்ம ரோஜா செடிங்களுக்கு காலையில் தாம்மா தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா மாலையில் ஊற்றணும். இடையில வெய்ய நேரத்தில் ஊற்றக்கூடாது நம்ம தண்ணி, சரிங்களா? வெய்ய நேரத்தில் ஊற்றக்கூடாது, காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஊற்றணும். 10 நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம இயற்கை உரம் கொடுக்கலாம். இந்த பாருங்கள், அந்த ரோஸில் தேனி இருக்குது பாருங்கள். ஒரு தேனி உக்காந்துட்ருக்கு, சரிங்களா? 10 நாள் 15 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை மல்லாட்டை புண்ணாக்கோ வாழைப்பழமோ மீன் அமிலமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். மண் பாருங்கள், நேற்று ஊற்றின மண் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்காங்க பாருங்கள். கட்டுமுட்டு இல்லாத நைஸாக இருக்காங்க பாருங்கள். இந்த மண் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மண். இது மேலேயும் அப்படியே காஞ்சி போயிருக்காங்க பாருங்கள். நேற்று நான் தண்ணி ஊற்றிட்டு போனேன். இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். இது இன்னைய தண்ணிக்கு அவங்க செடி தம்பளை தயார்படுத்திட்டாங்க. எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்கள். இதை நான் இடம் மாற்றி வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்மா. தெரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையுமே அப்படிதாம்மா. நம்ம எவ்வளோ சிரமப்பட்டாலும் மேலே 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 முயற்சி செய்து ஒரு மொக்கு இருக்குது பாருங்கள். மேலே மேலே இங்கே ஒரு மொக்கு பாருங்கள், இதோ ஒரு மொக்கு இருக்குடா. மேலே மேலே நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு நம்மளால் முடியும்னு வந்தால் இந்த ரோஜா செடி போலவே நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அமைதியாக இருக்கும்டா. இது காலை நேரம் எவ்வளோ அமைதியான இயற்கை சூழலில் உட்காந்துக்கிட்டு மாடியில் பேசுகிறோமா. எதுவுமே நம்ம ரொம்ப கஷ்டமாக எடுத்துகிட்டு போகாத மனசை நம்ம லேசாக வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப்பும் இந்த ரோஜா செடி மாதிரியே மாறுமா, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வியூவர்ஸு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, யூடியூபர்ஸுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக. தேங்க்யூ.